உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என சமூக வலைதளத்தில் விளம்பரம் அனுப்பி 50க்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்த கடலூர் பெண்ணை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். தஞ்சாவூரை சேர்ந்தவர் விக்னேஷ் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார். கடந்த 13ஆம் தேதி உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என வாட்ஸ்அப்பில் தகவல் வந்துள்ளது. அதிலிருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார். மறுமுனையில் பேசிய பெண் எந்த மாதிரியான பெண் வேண்டும் எனவும் அதற்கான பணம் குறித்தும் பேசினார். அடுத்த சில நிமிடத்தில் விக்னேஷ் மொபைல் போனுக்கு சில பெண்களின் புகைப்படத்தை அனுப்பி இதில் யார் வேண்டும் என தேர்ந்தெடுக்க கூறினார். விக்னேஷ் தனக்கு பிடித்த ஒரு பெண் புகைப்படத்தை தேர்வு செய்து அந்த பெண் கூறியபடி முன்பணமாக அவரது ஜிபே எண்ணுக்கு ரூபாய் 5000 அனுப்பி ஏமாந்தார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த விக்னேஷ் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் பணம் அனுப்பப்பட்ட மொபைல் எண்ணை கொண்டு வங்கி கணக்கு மூலம் விசாரித்த போது கடலூரை சேர்ந்த காயத்ரி வயது 35 என தெரிய வந்தது. காயத்ரியை கைது செய்த போலீசார் அவரது வங்கி கணக்குகளை ஆய்வு செய்த போது கடந்த 6 மாதங்களில் 50க்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் 4 லட்சத்திற்கு மேல் பணம் பறித்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கவர்னர், முதல்வர், அமைச்சர்கள் வரவேற்றனர். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார். அப்போது துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மத்திய நிதி அமைச்சரை பூங்கொத்து அளித்து வரவேற்றனர். மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் சுரானா, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், வெங்கடேசன், அசோக் பாபு, வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக மத்திய நிதி அமைச்சரை சந்தித்தனர். புதுவையில் 23 பேருக்கு டெங்கு பாதிப்பிற்கான அறிகுறி இருப்பது மருத்துவ பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் கடந்த சில மாதங்களாக குழந்தைகள் உள்ளிட்டோர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்படுவது பரிசோதனையின் மூலம் தெரிய வந்தது. மேலும் பொண்ணுக்கு வீங்கி போன்ற பாதிப்பும் இருப்பது கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் புதுவையைச் சேர்ந்த 40 பேருக்கும் புதுச்சேரியில் சிகிச்சை பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த 16 பேருக்கும் இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு டெங்கு பரிசோதனை நடைபெற்றது. அவர்களில் புதுச்சேரியில் 14 பேருக்கும், காரைக்காலில் 7 பேருக்கும், புதுச்சேரியில் சிகிச்சை பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேருக்கும் என மொத்தம் 23 பேருக்கு டெங்கு பாதிப்பிற்கான அறிகுறி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வாகனத்தில் வேகமாக சென்ற வாகன ஓட்டிகளை நிறுத்தி வேகத்தை அளவிடும் கருவியை கொண்டு போக்குவரத்து போலீசார் சோதனை செய்து அபராதம் விதித்தனர். புதுச்சேரியில் வேகமாக செல்லும் வாகனங்களை கட்டுப்படுத்தும் பொருட்டு போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று ஈசிஆர் சாலை சிவாஜி சிலை அருகே கிழக்கு பகுதி போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையில் போக்குவரத்து போலீசார் வேகத்தை அளவிடும் கருவியை கொண்டு சோதனை செய்தனர். அப்போது 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் சென்ற வாகனங்களை நிறுத்தி அபராதம் விதித்தனர். பைக், கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கும் 1000 ரூபாயும், பேருந்து, லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு 2000 ரூபாயும் அபராதம் விதித்தனர். மன அமைதிக்கான ஆன்மீக மையம் சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் மன அமைதிக்கான ஆன்மீக மையம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் மன அமைதிக்கான ஆன்மீக மைய பொறுப்பாளர்கள் பெருமாள் மற்றும் எழிலன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர் சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஏஎப்டி மைதானம் அருகே உள்ள ரோடியர் பீட் பொன்னியம்மன் கோவிலில் நடைபெற்ற இந்த முகாமில் கோவில் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் தலைமையில் இந்த இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்களுக்கு இரத்த அழுத்தம், சுகர், பிபி, காய்ச்சல், உடை அளவு, கண் பரிசோதனை நடைபெற்று அதற்கான விளக்கங்களும் ஆலோசனைகளும் அளிக்கப்பட்டு மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் தலைமையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாஜக தலைவர், பாஜக மத்திய அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் 16க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு பகுதியாக புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சாலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டபடி லாஸ்பேட்டை காவல் நிலைய வரை பேரணியாக சென்று காவல் நிலைய ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். திமுக பவள விழாவையொட்டி சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற கழக கொடியேற்றும் நிகழ்ச்சியில்
சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நிகழ்வினை துவக்கி வைத்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு அரசின் முதல்வர் மு க ஸ்டாலின் திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு ஊர்தோறும் வீடுதோறும் கழக கொடி ஏற்ற வேண்டும் என்று கழகத்தினருக்கு விடுத்த ஆணையை ஏற்று புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் உள்ள கழக கொடிக்கம்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு கழக மூத்த முன்னோடிகளை கொண்டு கழக கொடியேற்றி வைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கழக அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழாவும் அலுவலகம் எதிரில் கழக கொடியேற்றி வைக்கும் நிகழ்ச்சியும் இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புதுப்பிக்கப்பட்ட கழக அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த கழக மூத்த முன்னோடிகள் எதியதுல்லா, அப்துல் கபூர், ஜலீல், பஷீர் அகமது, முகமது இஷாத், நிசார் அகமது, சதகத்துல்லா ஆகியோரால் புதுப்பிக்கப்பட்ட கம்பத்தில் கழகத்தின் இருவண்ண கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மாநில கழக அவைத் தலைவர் எஸ்.வி. சிவகுமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், பழனி உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது கொலை மிரட்டல் விடுத்த பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மீது திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். அவர் படுகொலை செய்யப்படுவார் என்றும் தீவிரவாதி என்றும் பல்வேறு தரப்பினர் சார்பில் அவதூறு பேசி வருகின்றனர். இதனை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரின் ஆலோசனையின் பெயரில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை ராகுல் காந்தி மீது மிரட்டல் விடக்கூடிய பாஜக தலைவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என கேட்டு மனு அளித்துள்ளனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் நடராஜன், செயற்குழு உறுப்பினர் சேகர், பொதுச் செயலாளர் முருகன் ரெட்டியார் மற்றும் அமர்தராஜ், கோதண்டபாணி, சிவபிரகாசம், பெரிய கண்ணன், குணசேகரன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தமிழ் ஒளியின் 100 பிறந்த நாள் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் புரட்சி கவிஞர் தமிழ் ஒளியின் 101வது பிறந்த நாள் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் மற்றும் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன், காமராஜர் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள உள் அரங்கிற்கு புரட்சி கவிஞர் தமிழ் ஒளியின் பெயரை சூட்ட வேண்டும், முன்கூட்டியே அரசு அறிவித்தபடி புரட்சி கவிஞரின் திருவுருவ சிலை திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். கோரிக்கையை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் கட்டாயமாக காமராஜர் மணிமண்டப உள் அரங்கிற்கு புரட்சி கவிஞர் தமிழ் ஒளியின் பெயரை கூட்ட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புனித மதியேஸ் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அரசின் இலவச மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு உப்பளம் புனித மத்தியேஸ் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கி வாழ்த்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அப்போது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி கடல் மற்றும் ஆறுகளில் மருத்துவ கழிவு கலப்பதால் பல்வேறு நோய்கள் மீனவர்களுக்கு ஏற்படுவதாக உள்நாட்டு மீனவர்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி உள்நாட்டு மீனவர்கள் செய்தியாளர் சந்திப்பு கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சங்கராபரணி ஆற்றிலிருந்து பிரிந்து வருகின்ற அரியாங்குப்பம் கிளை ஆறு, முருங்கம்பாக்கம் அரிக்கன்மேடு தேங்காய் திட்ட பகுதி முழுவதும் நீரால் சூழ்ந்திருக்கின்ற இந்த பழம்பெரும் ஆற்றின் பெரும்பகுதி ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகி ஆறு தற்போது வாய்க்கால்களாக பயணிக்கின்றது. திருக்காஞ்சியிலிருந்து முருங்கம்பாக்கம் வரை ஆற்றையே காணவில்லை. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு பறந்து விரிந்த கடல் நீர் போன்ற தூய்மையான நீரை கொண்டு மீன், இறா, நண்டு, மட்டிகள், ஆளி இவைகளுக்கு பேர் போன ஒரு ஆற்று பகுதி இதுவாகும். ஆனால் இன்று புதுச்சேரியில் இயங்குகின்ற மருத்துவமனை, மருத்துவ கழிவுகள், தொழிற்சாலைகளின் கழிவுகள், சுற்றுப்புற நகர பகுதிகளில் இருக்கின்ற அனைத்து மக்கள் பயன்படுத்துகின்ற கழிவுநீர்கள் என அனைத்தும் அரியாங்குப்பம் தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள ஆற்றிலேயே வாய்க்கால்களின் இணைப்புகள் வழி கலக்கப்படுகின்றன.
ஆற்றுப் பகுதியை கடக்கும் போது கொடூர துர்நாற்றம் வீசுகின்றது. மேலும் மீனவர்கள் வலையில் காலக்கேடு முடிந்த மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள், நெகிழி கழிவுகள் கொத்து கொத்தாக வருவதை காணலாம். இதுவரை சுற்றுச்சூழல் நீர்நிலை பாதுகாப்புத்துறை அரியாங்குப்பம் ஆற்றின் நீரின் தன்மையை பரிசோதித்த மீன்பிடி வாழ்வாதாரத்தையே நம்பியிருக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியை எடுத்ததாக தெரியவில்லை. ஆற்றை சுற்றி வசிக்கின்ற பொதுமக்களுக்கும் பள்ளி கல்வி நிலையங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த தண்ணீரில் இருந்து காற்றின் மூலமாக பரவுகின்ற நுண் கிருமிகளால் மிகப்பெரிய பாதிப்பிற்கு உள்ளாகுவதை ஆளும் அரசும் கண்டுகொள்வதில்லை. மத்திய மாநில அரசு உண்மையாகவே மக்களுக்காக இயங்குவதாக இருந்தால் ஆற்றின் கொள்ளளவு, நீளம், அகலத்தை அளவு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி சகதி குப்பைகளை தூர்வாரி கழிவுநீர் வாய்க்கால்களை ஆற்றில் கலக்காமல் வெளிப்பகுதியிலேயே கொண்டு சென்று சுத்திகரிப்பு செய்து நேரடியாக கடலில் கலக்க வேண்டும். அரியாங்குப்பம் ஆற்றில் பயணிக்கின்ற மீனவ மக்கள் அனைவரையும் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். அரியாங்குப்பம் ஆற்றின் நீரின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும். ஆற்று பகுதியை சுற்றி வசிக்கின்ற மக்களின் உடல்நிலையை சுகாதாரத்துறை ஆய்வு செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்ய தவறினால் உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் கடற்கரையில் காவலர் இளம் காதல் ஜோடியை மிரட்டி 3000 ரூபாய் ஜிபேயில் வாங்கியதாக அந்த காவலரிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் காதலர்கள் கடற்கரைக்கு ஜோடியாக வருவது வழக்கமாகி வருகிறது. இதனை பயன்படுத்தி காரைக்கால் கடலோர காவல் படையில் பணிபுரியும் ராஜ்குமார் என்ற காவலர் காதல் ஜோடிகளை தனியாக வரவழைத்து பணம் பறிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஒரு காதல் ஜோடியை கடற்கரையில் உள்ள புறநகர் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து மிரட்டி 3000 ரூபாய் ஜிபேயில் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் அறிந்து வந்த காதல் ஜோடியின் நண்பர்கள் சிலர் அங்கு வந்து எப்படி பணம் வாங்குவீர்கள், அந்த பெண்ணை எப்படி மிரட்டினீர்கள் என்று கேட்டுள்ளனர். இதனை அவர்கள் வீடியோ பதிவுடன் எடுத்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் உள்ள ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் திருக்கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதியன்று சங்கடகர சதுர்த்தி விழாவில் விநாயகருக்கு பால், தயிர், நெய், சந்தனம், பன்னீர், தேன், கரும்பு சாறு, இளநீர், விபூதி, குங்குமம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பின்னர் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனையடுத்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மாணவர்கள் சிறந்து படிப்பதற்காக வழங்கப்பட்டது. அதையடுத்து பிரசாதமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கருவடிக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ரத்த அழுத்தம், ரத்தத்தின் சர்க்கரை அளவு, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பொது மருத்துவம் என பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகளும் சிகிச்சையும் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் கருவடிக்குப்பம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயன்பெற்றனர். மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் கருவடிக்குப்பம், காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளியுள்ள பார்த்தசாரதி பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு நேற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள அனைத்து பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் பார்த்தசாரதி பெருமாள் சன்னதி மூலவருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளான பெருமாள், தாயார், ஆண்டாள் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சுவாமி உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் வைணவ பஜனை குழுவினரின் பெருமாள் பாடல்களை பாடி பஜனை செய்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் குடும்பத்தினர்,
மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, நகரப்பகுதி ஆதரவாளர்கள் மற்றும் அறங்காவல் குழுவின் தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் அமுல், பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி, கண்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஓடைவெளி பிரம்படி மாரியம்மன் ஆலய கட்டுமான பணியினை முன்னாள் அரசரோட அனந்தராமன் பார்வையிட்டார். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி அடுத்த ஓடுவெளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சண்முக விநாயகர் ஆலயம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பிரம்படி மாரியம்மன் ஆலய கட்டுமான பணி உள்ளிட்ட திருப்பணிகள் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்ட கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னாள் அரசரோட அனந்தராமன் கிராம நிர்வாகிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இவ்வாலய திருப்பணிக்கான நிதி உதவியையும் வழங்குவதாக தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியின் பொழுது ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், கிராம பஞ்சாயத்தார்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் புகார் மனு வழங்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பாஜகவின் தர்வீந்தர் சிங் மார்வா என்பவர் ராகுல் காந்தி படுகொலை செய்யப்படுவார் எனவும், பாஜக கூட்டணி கட்சி சிண்டே சேனா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கேட்வாட் என்பவர் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு 11 லட்சம் சன்மானம் வழங்குவேன் என பகிரங்கமாக கூறியிருப்பதை அடுத்து தற்போது மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் பீட்டு மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ரகுராஜ் சிங் என்ற பாஜக அமைச்சர் இருவரும் வெவ்வேறு தினத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி இந்த இந்திய நாட்டின் மிகப்பெரிய தீவிரவாதி என்று பேசியிருந்தார். இப்படி ராகுல் காந்தி மீது வெறுப்பை உருவாக்குவதற்கும், நாட்டில் கலவரத்தை உருவாக்குவதற்கும், அமைதியை சீர்குலைப்பதற்கும் பாஜக முயற்சி செய்து வருகிறது. எனவே தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் இந்திய தண்டனை சட்டம் 351, 352, 353, BNS சட்டத்தில் 61வது விதிகளின்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளர் தனபால், சுவாமிநாதன், அருளரசன், குகன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தமிழரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான திருமண உதவித் தொகையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் ஆதி திராவிடர்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் திருமண உதவித்தொகை பெறுவதற்காக விண்ணப்பித்திருந்தனர். இதன் மூலம் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்த 6 நபர்களுக்கு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உதவித்தொகையாக ரூபாய் 1 லட்சம் வீதம் 6 நபர்களுக்கு மொத்தம் 6 லட்சம் ரூபாய் உதவித்தொகை பெறுவதற்கான அரசாணையை சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். இதில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையானது அரசு மூலம் அவரவர் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். மேலும் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.